இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பத்தூர் மாவட்டம் ராஜமங்கலம் அடுத்துள்ளது பெருமாள் வட்டம் கிராமம். இங்குள்ள ஓடை மீது ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. 30 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. ராஜமங்கலத்தைச் சேர்ந்த சிவாஜி என்பவர் பாலம் கட்ட டெண்டர் எடுத்தார். 2 வருடங்களுக்கு முன் தொடங்கிய கட்டுமான பணி 15 மாதங்களில் முடிந்தது. ஆனால் கட்டிய பாலத்துக்கான தொகை அவருக்கு வழங்கப்படவில்லை. ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கேட்டும் பணம் வரவில்லையாம். இதனால் ஆத்திரமடைந்த சிவாஜி பாலத்தின் நடுவே கயிறு கட்டினார். அந்த வழியாக பொதுமக்கள் செல்ல முடியாதபடி தடுத்தார். பாலம் கட்டியதற்கான பணம் வரும் வரை யாரையும் விடமாட்டேன் என்றார். வேலை செஞ்சு பணம் வரல, அதனால கட்டினேன். உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணும்? கவர்மெண்ட் தான். டெண்டர் யார் எடுத்தது? டெண்டர் தலைவர் கொடுத்தாரு. அவர் கேட்டீங்களா? வீட்டுக்கு போய் தான் நானும் 2 வருஷமா வெயிட் பண்ணேன், பணம் வரல. ஆனா எங்க போய் பார்த்தா முடியாதனால தான் கவர்மெண்ட் அத்தாரிட்டி போய் நீங்க வந்து கேட்க கூடாது. நீங்க செஞ்சிருக்கூடாது. நீங்க செஞ்சு என்ன அப்படி எல்லாம் செய்ய கூடாது. முதலுக்கு போறதுனால தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா. நீ அந்த வேலையை செய்யாம இருந்தா யாரையும் வந்து செஞ்சு போயிடுவாங்க. போறாங்க. தினமும் பயன்படுத்தி வந்த பாலம் அடைக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை எடுத்த பின் கைக்குழந்தையுடன் 2வீலரில் வந்த தம்பதி பாலத்தை கடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டனர். நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பின் போலீசார் அங்கே வரவழைக்கப்பட்டனர். பாலத்தின் நடுவே கட்டப்பட்டிருந்த கயிற்றை அப்புறப்படுத்தினர். போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்பட்ட கான்ட்ராக்டர் சிவாஜியை எச்சரித்தனர். பேர் வந்து சக்திவேல், பெருமாள் வட்டம். இந்த பாலம் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பெருமாள் வட்டத்தில் இப்போ தான் கட்டி ஒரு 2 வருஷம் ஆகுது. அவர் கான்ட்ராக்டருக்காருக்கு வந்து பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு கயிறு கட்டிட்டாங்க. இந்த கயிறு கட்டினதுனால இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க, செக்கப் போகிறவங்க, பால் வண்டி, அப்புறம் நம்ம ஏரியாவில் நிறைய இந்த கால் அடிப்பட்டவங்க அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. வந்து திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. மாற்று வழி கிடையாது, கொடி வழி தான் இருக்குது. அதில் போக முடியாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்து திரும்பவும் நடக்குது. இந்த மாதிரி பண்ணுறாங்க. லேடிஸ்லாம் வந்து போகும்போது ரொம்ப தொந்தரவாக இருக்குண்ணா. ஒரு 3 மணி நேரமாக வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது மாதிரி நடக்காம பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கயிறு கட்டியிருந்தாங்க. கயிறு வந்து ஒரு 5 அடி தூரத்துக்கு கட்டியிருந்தாங்க. எவ்வளவு கட்டணும்? அந்த கம்பத்தில் அந்த பாலத்தை, இந்த பாலத்தும் அந்த பாலத்துக்கும் எண்டு டு எண்டு கயிறு கட்டிட்டு ஒரு 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கு. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். லேடிஸ்க்கெல்லாம் வந்து வண்டி நம்ம தான் வாங்கி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. பார்த்து சரி பண்ணி விடணும். இது எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்றது அவங்களுக்கு பேமெண்ட் வரலன்றதுனால தான் அவர் கான்ட்ராக்ட் மேஸ்திரி சொல்றாரு. நான் என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனை திரும்ப வரக்கூடாது. அதுதான் நம்மளோட கோரிக்கை.